பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காவலர் தேர்வு அறிவாயுதம் டெஸ்ட் பேட்ச்ல தேர்வு 5க்கான கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். சரியா? சரி, ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதாவது 8th சயின்ஸ், சரியாப்பா? 8th சயின்ஸ் பிளஸ் 8th ஹிஸ்டரி. 8th சயின்ஸ்ல இயற்பியல், ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க. எஸ்ஐ முறைப்படி 7 இயற்பியல் அடிப்படை அளவுகளுள் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 7 அடிப்படை அளவுகள் இருக்கு. அதுல பொருந்தாதது எது அப்படின்னா வெப்பம், ஜூல் அப்படின்றதா பொருந்தாதது. இது 3 அடிப்படை அளவுகள் தான். சரியா? வெப்பநிலை, பொருள் அளவு, நிறை, இது 3 அடிப்படை அளவுகள் தான். வேற என்னென்ன அடிப்படை அளவுகள்? மொத்தம் 7 இருக்குது. என்னன்னா நீளம் மீட்டர், சரியாப்பா? அடுத்து காலம் வினாடி, காலம் வினாடி, மின்னோட்டம் ஆம்பியர், ஒளிச்செறிவு கேண்டிலா, ஒளிச்செறிவு கேண்டிலா, அவ்வளவுதான்ப்பா. சரியா? இது 4 பிளஸ் இது 3, மொத்தம் 7 அடிப்படை அளவுகள். அடுத்து பாருங்க, மின்னோட்டத்தை அளக்க பயன்படும் கருவி எது? அம்மீட்டர். அம்மீட்டர் தான் மின்னோட்டத்தை அளக்க கூடிய கருவி. சரியாப்பா? மின் நூட்டத்தை அளக்கக்கூடியது, அது மின் நூட்டத்துக்குரிய எஸ்ஐ அளவு என்னன்னா கூலும். மின்னோட்டத்தை அளக்கக்கூடியது எது அப்படின்னா அம்மீட்டர். அப்ப வோல்ட் மீட்டர் இருக்குப்பா, அது வந்து மின்னழுத்த வேறுபாடை கணக்கிடுவது. மின்னழுத்த வேறுபாடு கணக்கிடுவது வோல்ட் மீட்டர். சரியா? போட்டோமீட்டர் ஒளிச்செறிவை கண்டறிவது. ஒளிச்செறிவை கண்டறிவது வோல்ட் மீட்டர். ரோட்டோமீட்டர்ன்றது நம்ம போன டெஸ்ட்லயே பார்த்தோம். அதாவது குழாய் மூலியமா ஒரு லிக்விடோ இல்ல கேஸோ, சரியா, ஒரு திரவமோ இல்ல ஒரு வாயுவோ அனுப்பப்பட்டா அதோட அளவை கணக்கிடுறதா என்ன அப்படின்னா ரோட்டாமீட்டர். சரியா? அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க. தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுனா திண்ம கோணத்தை வச்சு. திண்ம கேணம் இருக்கோ, சரி, கோணம்னு போட்டுரும். சரியாப்பா? திண்ம கோணம். திண்ம கோணத்தோட பொது, அதாவது திண்ம கோணம் சார்ந்து தவறான இணை எது அப்படின்னா ஆப்ஷன் சி. இதன் எஸ்ஐ அலகு ரேடியன் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. திண்ம கோணத்தோட எஸ்ஐ அலகு என்னன்னா ஸ்ட்ரேடியன். சரியாப்பா? ஸ்ட்ரேடியன் தான் திண்ம கோணத்தோட எஸ்ஐ அலகு. சரியா? ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க. அவகட்ரோ எண் என்பது 6.023 into 10 to the power of 23. இது வந்து டைரக்ட் கொஸ்டின் தான் நம்மளுக்கு. அடுத்தது பாருங்க. குவார்ட்ஸ் எனப்படும் படிகத்தால் கட்டுப்படுத்தப்படும் மின்னணு அலைவுகளால் இயங்குவது குவார்ட்ஸ் கடிகாரங்கள் அப்படின்னு கூற்று 1ல கொடுத்திருக்காங்க. இவை ஜிபிஎஸ் அமைப்பு, பூமியில் வழிகாட்டும் செயற்கைக்கோள் அமைப்பு மற்றும் பன்னாட்டு நேர பங்கீடுகளில் பயன்படுத்தப்படுகிறதுன்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் 1 சரி 2 தவறுப்பா. சரியா? ஆப்ஷன் டி. 1 சரி 2 தவறு. ஏன் அப்படின்னா, அதாவது ஜிபிஎஸ் அமைப்பு, பூமியில் வழிகாட்டும் செயற்கைக்கோள் அமைப்பு, இதுல எல்லாத்தையும் பயன்படுத்துறது என்னன்னா அணுக்கடிகாரம். அணுக்கடிகாரம். குவார்ட்ஸ் கடிகாரம் வந்து என்னன்னா மின்னணு அலைவுகளால் இயங்குவது குவார்ட்ஸ் கடிகாரம். ஜிபிஎஸ் அமைப்பு இதுல எல்லாம் பயன்படுவது அணுக்கடிகாரம். சரியா? அடுத்து பாருங்க. அணுக்கடிகாரங்கள் 3 வரணும். சரி, ரைட், அதுவும் சரி பண்ணிடுவோம். அணுக்கடிகாரங்கள் எத்தனை வினாடிக்கு ஒரு வினாடி என்ற அளவில் துல்லியத்தன்மையுடன் இயங்குகிறது? ஆப்ஷன் பி, பாம்பே. சரியாப்பா? 10 to the power of 13 அப்படின்ற துல்லியத்தன்மையுடன் இயங்குது. இதுவே 10 to the power of 9 என்னன்னா குவார்ட்ஸ் கடிகாரம். சரியா? குவார்ட்ஸ் கடிகாரம். சரி, ரைட். அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்கப்பா. ஒளிச்செறிவு என்பது எதனுடைய ஒளிச்செறிவை குறிப்பதாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது புட்பேக். சரியாப்பா? ஒளிச்செறிவு என்பது எதனுடைய ஒளிச்செறிவை குறிப்பதாகும்னா கண்ணுறு ஒளி. சரியாப்பா? இது டைரக்ட் கொஸ்டின். அடுத்து பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எது ஆங்கிலேய அலகு முறைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, எஃபிஎஸ். சரியாப்பா? இதுல சிஜிஎஸ், எம்கேஎஸ், எஸ்ஐ யூனிட், சரியா, இதெல்லாம் மெட்ரிக் அலகு முறைன்னு சொல்லுவாங்க. சரியா? இதெல்லாம் மெட்ரிக் அலகு முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து எஃபிஎஸ் வந்து மெட்ரிக் அலகு முறை அல்ல. இதையும் சேர்த்தாப்புல நோட் பண்ணிக்கங்க. அப்ப மெட்ரிக் அலகு முறை எது எதுன்னு கேட்பாங்க. சிஜிஎஸ், எம்கேஎஸ், எஸ்ஐ யூனிட். சரியா?
அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்க, கீழ்காண்பவைகளில் உராய்வை நீக்குவதற்கான காரணி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உயவு பொருள்கள். சரியாப்பா, உயவு பொருள்கள்னு வரணும். அதாவது உராய்வை நீக்கக்கூடிய காரணி. இப்போ நம்ம வண்டியோட என்ஜின் இருக்குப்பா, சரியா, வண்டியோட என்ஜின் ஓடிட்டே இருக்கு. சோ ஹீட் ஆயிரும்லப்பா, ஹீட் ஆயிரும். எதுக்காக அப்படின்னா உராய்வு காரணமா ஹீட் ஆயிரும். அப்ப என்ன ஆகும், வண்டியே வந்து ப்ராப்ளம் ஆயிரும். அப்ப இந்த உராய்வை நீக்கிறதுக்காக தான் நம்ம ஆயில் ஊத்துவோம். சரியா, அப்ப ஆயில் ஊத்தும் போது உராய்வு இல்லாம செயல்படும். அப்ப அந்த ஆயில் தான், வண்டிக்கு ஊத்துற ஆயில் தான் என்ன அப்படின்னா உயவு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா, அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பா. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஹர்மன் பிரீத் கவுர். சரியாப்பா, இவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்திய பெண்கள் அணியோட கேப்டனா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. சோ ஐசிசி ஒரு நாள் கிரிக்கெட் கோப்பை வந்து நடக்க போகுதுப்பா. சரியா, உலக கோப்பை நடக்க போகுது. யார் யாரு சேர்ந்து நடத்துறாங்கன்னா இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சேர்ந்து நடத்துறாங்க. சரியா, அதுக்கான இந்திய அணிக்கான கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர். இவங்க இளவேனில் வாளறிவன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னா துப்பாக்கி சுடுதல். சரியாப்பா, துப்பாக்கி சுடுதல். சலிமா டெட்டு நம்மளோட மகளிர் ஹாக்கி அணி கேப்டன் பா. நம்ம இந்திய மகளிர் ஹாக்கி அணியோட கேப்டன் யாருன்னா சலிமா டெட்டு. அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்க, பெரிஸ்கோப் சார்ந்து தவறான இணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் தவறு. இது 180 டிகிரி கோணச்செறிவில் உள்ளதுன்னு கொடுத்திருக்காங்க. 180ல 90 டிகிரி. இப்ப ஒரு பெரிஸ்கோப் இருக்குன்னு வச்சுக்கோங்கப்பா, இங்க 90 டிகிரில ஒரு மிரர் ஃபிட் பண்ணிருப்பாங்க, இங்க 90 டிகிரில ஒரு மிரர் ஃபிட் பண்ணிருப்பாங்க. சோ நம்ம கண்களால பார்க்கும்போது இதுல ஒளிப்பட்டு வெளியில இருக்குது. இப்ப நீர் இருக்கு அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல்ல பார்க்கும்போது வெளியில இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்ப 90 டிகிரின்றதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, குளியாடி சார்ந்த இணைகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பயன்களில் வரணும். சரியாப்பா, இணைகளில் வராது, பயன்களில் வரும். அது நம்ம உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்கும்போது கரெக்டா இருக்கும். சரியா, பயன்களில், குளியாடி சார்ந்த பயன்களில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, குறுகிய நுட்பமான வளைவுகள்ல பயன்படுத்தப்படுவது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அது குவியாடி. சரியாப்பா, குவியாடி தான். இப்போ நம்ம டூர் இதெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு யூ டர்ன் வருதுன்னா இந்த இடத்துல ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க. அந்த கண்ணாடியில நம்மளுக்கு தெரியும் ஆப்போசிட்ல எதுவும் வண்டி வருதான்னு சொல்லி. அது என்ன ஆடினா குவியாடி, குழியாடி கிடையாது. அடுத்து பாருங்க, சாதாரண கண்ணாடியில் ஒளி விலகல் எண் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 1.50. சரியாப்பா, 1.33ன்றது நீரோட ஒளி விலகல் எண், 2.41 அப்படின்றது வைரத்தோட ஒளி விலகல் எண், 1.86 அப்படின்றது குவாட்ஸோட ஒளி விலகல் எண். சரியா, அடுத்து 114வது கொஸ்டின் பாருங்க, இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான்ப்பா கரெக்ட். குளிர்சாதன பெட்டியிலிருந்து குளிர்ந்த காற்று கீழ் நோக்கி மேல் நோக்கி நகர்வது அது வெப்பச்சலனம். சரியா, சூரியனிலிருந்து வெப்ப ஆற்றல் பூமியை வந்தடைதல் வெப்ப கதிர்வீசல். சலவை பெட்டியில், கலவை பெட்டியில் இருக்கு, அது நம்ம மாத்திடுவோம். சரியாப்பா, சலவை பெட்டியில் வெப்ப ஆற்றல் துணிக்கு கடத்தப்படுதல் அது என்ன அப்படின்னா வெப்ப கடத்தல். சரியா, இதை அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க, முக்கியம். அதே மாதிரி அதாவது சாயங்கால நேரம், மாலை நேர மழை. சரியாப்பா, மாலை நேர மழை அது என்ன மழை அப்படின்னா வெப்பச்சலன மழை தான் மாலை நேர மழை, சாயந்தரத்துல பெய்யக்கூடிய மழை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா, ரைட். 15வது பாருங்க, வெற்றிட குடுவையை முதலில் கண்டறிந்தவர் சர் ஜேம்ஸ் திவர். சரியாப்பா, அப்ப சைமன் லாப்லாஸ் இவர் எதுக்கு அப்படின்னா பனிக்கட்டி கலோரி மீட்டரை கண்டறிந்தவர். பனிக்கட்டி கலோரி மீட்டர். சரியா, கலோரி மீட்டர். அடுத்து தெர்மோஸ்டாட். சரியாப்பா, தெர்மோஸ்டாட் அது மாறாம இருக்கு, நம்ம ஸ்டார்ட்னு மாத்திடலாம். சரியா, தெர்மோஸ்டாட் எதுக்கு அப்படின்னா வெப்பத்தை கட்டுப்படுத்த. சரியா, வெப்ப கட்டுப்படுத்தி, அதான் என்ன அப்படின்னா தெர்மோஸ்டாட். அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்க, வெற்றிட குழுவை எந்த செயலை கட்டுப்படுத்துவதால் வெப்ப ஆற்றல் இடையே பரவாமல் இருக்க உதவுகிறது? ஆப்ஷன் ஏ மற்றும் பி. சரியாப்பா, வெப்பச்சலனம், வெப்ப கடத்தல் இது ரெண்டுமே வந்து வெற்றிட குடுவையோட பயன்பாடா இருக்கு. அடுத்து மீயொலி சார்ந்த தவறான இணையை கண்டறிக. ஆப்ஷன் ஏ தான்ப்பா தவறு. மனித இதயத்தின் அமைப்பை கண்டறிதல் அது என்ன அப்படின்னா குற்றொலி, அது மீயொலி கிடையாதுப்பா,
குற்றொலி. இதயத்தின் அமைப்பை கண்டறிதல் வந்து குற்றொலி. சோனார் அமைப்புல கடலோட ஆழத்தை கண்டறிகிறது மீயொலி. பாத்திரம் கழுவும் இயந்திரம் மீயொலி. கால்டன் விசில் எல்லாமே என்ன அப்படின்னா மீயொலி தான். சரியா? ரைட், ஓகே. அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காண்பவைகளில் எது காற்று கருவிக்கான எடுத்துக்காட்டு அல்லன்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் டீப்பா ஹார்மோனியம் தான் காற்று கருவிக்கான எடுத்துக்காட்டு அல்ல. சரியா? ஏன்னா அது வந்து நாணல் கருவி. ஹார்மோனியம்ன்றது நாணல் கருவி. ஹார்மோனியம் பிளஸ் மவுத் ஆர்கன் இது ரெண்டுமே என்ன அப்படின்னா நாணல் கருவி தான். சரியா? அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்க. கடல் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 76 சென்டிமீட்டர் பாதரச தம்பம். சரியாப்பா? இல்லாட்டி 76 சென்டிமீட்டர், அப்படி இல்லாட்டி 760 மில்லிமீட்டர். ரெண்டுமே கரெக்ட் தான். அடுத்து பாஸ்கல் விதி இதில் பயன்படுத்தப்படுகிறது. எதுல அப்படின்னா மேற்கண்ட அனைத்தும் எல்லாத்துலயும் தான். நீரியல் உலர்த்தி, அழுத்தப்பட்ட பொதி, தடை செலுத்தி பிரேக். அதாவது பாஸ்கல் விதினா என்னப்பா, இப்போ இந்த நீரியல் உயர்த்தின்னு சொல்றாங்களே, இங்க காரை நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. இப்ப கார் இப்படியே தூக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கும். அப்போ அதுக்கு பதிலு இங்க வந்து லிக்விட வந்து, அதாவது திரவ பொருளை வந்து இங்க நிரப்பிடுவாங்க. இங்க காரு நிப்பாட்டுற அந்த ஸ்டாண்ட வச்சிருவாங்க. இந்த இடத்துல அழுத்தப்படக்கூடியதை வச்சிருவாங்க. சரியாப்பா? அப்போ இப்போ ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை நேரம் நம்ம பிடிச்சு தள்ளணும்னா எவ்வளவு எஃபர்ட் தேவைப்படும். அதுக்கு பதில் நடுவுல ஒரு தண்ணி, சரியாப்பா, திரவ பொருள் ஒண்ண வச்சுட்டு இந்த இடத்துல அந்த திரவ பொருளை அழுத்துறதுக்கான ஒரு இயந்திரத்தை வச்சு அழுத்தினோம்னா திரவத்தை அழுத்துறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. அப்ப திரவத்தை அழுத்தும் போது இதான் நகரும், இதான் நடக்குது. சரியாப்பா? அப்ப இவங்க வந்து இந்த இடத்துல அழுத்தத்தை கொடுப்பாங்க. கொடுக்கும்போது என்னன்னா இந்த திரவம் அழுத்தப்பட்டு இந்த வந்து இப்படி மேல உயரும். சரியா? சரி, இப்ப வந்து திரும்ப வந்து இதை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கீழே வந்துடும். சரியா? இதுதான் என்ன அப்படின்னா பாஸ்கல் விதி. அப்ப எல்லாத்துலயுமே அழுத்தப்பட்ட பொதி, நீரியல் உயர்த்தி, தடை செலுத்தி எல்லாத்துலயுமே வந்து பயன்படக்கூடியது. சரியா? அடுத்து 21க்கு வந்து ஆப்ஷன் சிப்பா. சரியா? நிலை உராய்வு அப்படின்றது பொருள்கள் நழுவுகின்றன. இயக்க உராய்வு பொருள்கள் இயக்கத்தில் உள்ளன. உருளும் உராய்வு குறைந்த உராய்வு. திரவ அடுக்குகளுக்கு இடையேயான உராய்வு பொருள்களில் ஓய்வு நிலையில் உள்ளன. நழுவும் உராய்வு பாகு நிலை. சரியாப்பா? அப்போ 21க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்து 22 பாருங்க. கோள ஆடியின் குவிய தொலைவு 10 சென்டிமீட்டர் எனில் அதன் வளைவு ஆரம் எவ்வளவு? 20 சென்டிமீட்டர். இங்க வருங்கப்பா, இது வந்து புக் பேக் கொஸ்டின். புக் பேக் கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு கணக்கு இது ஒண்ணுதான். அதனால இந்த கணக்கையும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஒருவேளை டஃப்பா கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த கணக்கு கேட்கலாம். அதாவது இதுக்கான ஃபார்முலா வந்து குவிய தொலைவு ஈக்குவல் டு வளைவு ஆரம் டிவைடட் பை 2. சரியாப்பா? குவிய தொலைவு 10, வளைவு ஆரம் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்ப வளைவு ஆரம் டிவைடட் பை 2 இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 20. சரியாப்பா? அப்ப வளைவு ஆரம் எவ்வளவு அப்படின்னா 20 தான் ஆன்சர். நீங்க முடிஞ்ச அளவு மனப்பாடம் கூட பண்ணிக்கங்க. அதாவது கோள ஆடியின் குவிய தொலைவு 10 சென்டிமீட்டர் கேட்டாவே அதை விட டபுள் மடங்கு ஆன்சர் அப்படின்ற மாதிரி மனப்பாடம் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த ஒரே ஒரு சம்மதம் இருக்கு. அடுத்து 23வது கொஸ்டின் பாருங்க. ஆப்ஷன் டீப்பா சி. ஒரு பொருள் அளவிடும் பிம்பத்தின் அளவும் சமமாக இருந்தால் பொருள் வைக்கப்பட்டுள்ள இடம் எது அப்படின்னா சி. இது வந்து குழியாடிய பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த இது சரியாப்பா? குழியாடிய பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதே குவியாடிய பேஸ் பண்ணி என்ன அப்படின்னா எஃப்க்கும் பீக்கும் இடையில அந்த பொருளோட இது எப்படி தெரியும் அப்படின்னா சிறிய பிம்பமா தெரியும். சிறிய பிம்பம். சரியா? குவியாடிய பொறுத்தவரை குவியாடியில சிறிய பிம்பமா தெரியும். இதுவே பொருள் வந்து எஃப்ல வைக்கப்பட்டுச்சு அப்படின்னா புள்ளி அளவிற்கு சிறியதா இருக்கும். சரியா? புள்ளி அளவிற்கு சிறியதாக இருக்கும். அதாவது ஒரு பாக்ஸ் இருக்கும்பா, அந்த பாக்ஸை வந்து நீங்க படிச்சுக்கோங்க. அந்த பாக்ஸ்ல இருந்து மேபி டஃப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுல இருந்து கேட்கலாம். இது புக் பேக் தான். சரியா? புக் பேக் சார்ந்து இது ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. சோ இதை படிச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்ததுப்பா 24வது கொஸ்டின். 24க்கு வந்து ஆப்ஷன் ஏ தான்ப்பா கரெக்ட். சரியா? இது டைரக்ட் கொஸ்டின் தான், அப்படியே பொருத்தி பார்த்துக்கோங்க. சரியா? 24க்கு ஆப்ஷன் ஏ கரெக்ட். 25 பாருங்க. பின்வரும் பொருட்களில் எது அதிக வெப்ப ஆற்றலை உட்கவர்கிறது அப்படின்னா திடப்பொருள். சரியா? ஏன்னா திடப்பொருள்ல வந்துட்டு உள்ள இருக்க மாலிகூல்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப டைட்டா ஃபிட் ஆயிருக்கும். அப்போ இப்ப வெப்பப்படுத்தும் போது
இந்த மாலிகுல் வந்து இதுக்கு வெப்பத்தை கடத்தும், இது இதுக்கு வெப்பத்தை கடத்தும். அப்படியே வெப்பத்தை கடத்தும் போது அதிகமான வெப்பத்தை உட்கவர்றது எதுனா திடப்பொருள் தான். இதுவே திரவ பொருள்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருக்கும். அப்ப இதை வெப்பப்படுத்தும் போது ஈஸியா வெப்பப்படுத்திடலாம். ஒன்னோட ஒண்ணு அதிர்வடையும். சரியா, அதிர்வடைகிறது மூலியமா தான் வெப்பமாகுது. அப்ப இதை ஈஸியா வெப்பப்படுத்திடலாம். அதிகமாக வெப்பத்தை உட்கவர்றது எது அப்படின்னா திடப்பொருள் தான். சரியா, அடுத்து 26வது கொஸ்டின் பாருங்க. திட திரவ வாயுக்களுக்கு சம அளவு வெப்ப ஆற்றல் அளிக்கும் போது எது அதிக விரிவுக்கு உட்படும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி வாயு. ஏன் அப்படின்னா அதேதான்ப்பா, ஒரே கான்செப்ட் தான். வாயுல வந்து மாலிகுல்ஸ் வந்து தள்ளி தள்ளி இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வெப்ப ஆற்றல் அளிக்கும் போது அதிக விரிவுக்கு உட்படுறது எது அப்படின்னா இதுதான், வாயு தான். சரியா, இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 27வது கொஸ்டின். ஒளி அலைகள் மிக வேகமாக பரவுவது எது அப்படின்னா உலோகங்கள். இப்ப நான் சொன்னேன்லப்பா கான்செப்ட், ஹீட்டுக்கு என்ன கான்செப்ட் சொன்னோம்னா அதேதான் சவுண்டுக்கும் ஒலிக்கும். சரியா, அதாவது இப்ப ஒரு இந்த இடத்துல தட்டுறோம். இப்ப ஒரு கம்பி இருக்குப்பா, இரும்பு கம்பி இருக்கு. அந்த இரும்பு கம்பியில மாலிகூல்ஸ் வந்து டைட்டா பிணைக்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த இடத்துல தட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், வேகமா பக்கத்துல அந்த சவுண்டு அலைகளை வந்து பரப்ப ஆரம்பிச்சிடும். அப்போ வேகமா டிராவல் ஆகி இந்த இடத்துல கேட்க ஆரம்பிக்கும். சரியா, இதுவே வந்து நீர் ஒரு திரவம் இருக்கு அப்படின்னா இப்போ இங்க ஒரு சவுண்ட கொடுக்குறோம்னா இது இங்க போய் டச் ஆகணும், இது வெளியில கேட்கணும். சரியா, அப்ப அதிகமான அதாவது வேகமா பரவுறது எது அப்படின்னா உலோகங்கள்ல. சரியா, அடுத்து 28வது கொஸ்டின் பாருங்க. இரைச்சலை ஏற்படுத்துவது எது? ஆப்ஷன் டி ஒழுங்கற்ற மற்றும் சீரற்ற அதிர்வுகள். அடுத்து 29வது கொஸ்டின் பாருங்கப்பா. மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண் வரம்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 20 ஹெட்ஸ் டு 20,000 ஹெட்ஸ். 20,000 ஹெட்ஸுக்கு மேல போச்சுன்னா மீயொலி, 20,000 ஹெட்ஸுக்கு கீழே போச்சுன்னா குற்றொலி. இது ரெண்டுமே நம்ம காதுக்கு கேட்காது. எம்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் என்னப்பா? மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங். அதுதான் எம்ஆர்ஐக்கான விரிவாக்கம். சரி, இதுல வந்து ஒரு 2 சப்ஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்திருக்காது, 2 லெசன்ல இருந்து. ஏன் அப்படின்னா நம்ம திரும்ப இயற்பியலை வந்து அடுத்த ஒரு பார்ட்டா வச்சிருக்கோம். சரியாப்பா, அதுல அந்த 2 லெசன்ல இருந்தும் வரும், இதுல இருந்து வரும். சரியா, ஏன்னா 8th புக்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம போலீஸ் எக்ஸாமை பொறுத்தவரை. அதனால பிசிக்ஸ் தான் அதுலயும் இருக்கிறதுலே கஷ்டமானது. ஏன்னா நிறைய மனப்பாடம் பண்ண வேண்டிய சூழ்நிலை பிசிக்ஸ்ல தான் இருக்கு. அதனாலதான் அது 2 பார்ட்டா நம்ம பிரிச்சு வச்சது. சரியாப்பா, சோ நல்லா படிங்க. அடுத்து 31 நம்மளுக்கு ஹிஸ்டரி ஆரம்பிக்குது. ரைட், ஓகே. ஹிஸ்டரியை பாத்தீங்க அப்படின்னா பிற நாட்டவர்களின் இந்திய வருகையை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏப்பா, இந்த வரிசையில வந்திருப்பாங்க. போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். சரியா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இப்ப பிடிஎஃப் ஃபைல்னு சொல்லுவாங்களப்பா, அதுக்கு பதில் பிடி இடிஎஃப் ஃபைல் ஞாபகம் வச்சுக்கோங்க. போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், இங்கிலீஷ்னா ஆங்கிலேயர்கள், டினா டேனியர்கள், எஃப்னா பிரெஞ்சுக்காரர்கள். அப்ப ஃபர்ஸ்ட் வந்தவங்க போர்ச்சுகீசியர், கடைசி வந்தவங்க பிரெஞ்சு. அடுத்து போர்ச்சுகீசியர் அதிகாரத்தை இந்திய பகுதிகளில் உண்மையில் நிறுவியவர் யார்? ஆப்ஷன் சிப்பா, அல்போன்சா டி அல்புகர்க்கு தான் நிறுவிப்பாரு. சரியா, பிரான்சிஸ்கோ டி அல்மைடா நீல நிற கொள்கையை கொண்டு வந்தவர். நீல நிற கொள்கை சரியா கொண்டு வந்தவர் யாருன்னா பிரான்சிஸ்கோ டி அல்மைடா. அடுத்து இதுல பாருங்க, நினோடி குன்ஹா. இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, இந்த போர்ச்சுகீசியர் தான் தலைநகர கொச்சியில இருந்து கோவாக்கு மாத்திருப்பாரு. சரியா, கொச்சியில இருந்து கோவாக்கு மாத்திருப்பாரு. வாஸ்கோட காமா வந்து 1498 முத இந்தியாவுக்கு வருகை புரிந்தவர். சரியா, இந்தியாவுக்கு வருகை. சரி, ரைட். அடுத்துப்பா 33வது கொஸ்டின். யாருடைய தலைநகராக, அதாவது செராம்பூர் யாருடைய தலைநகராக இருந்தது? ஆப்ஷன் சி டேனியர்களோட தலைநகர். சரியாப்பா, அப்ப ஆங்கிலேயர்களோட தலைநகர் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்த புதுசுல சூரத் இருந்துச்சுப்பா, அப்புறம் கல்கத்தா இருக்கும், அதுக்கப்புறம் டெல்லி. கல்கத்தாவில இருந்து டெல்லிக்கு கேபிட்டல மாத்தினவர் யாருன்னா ஹார்டிஞ்ச் பிரபு. சரியா, ஆனா இப்ப வந்து இந்த கொஸ்டின் வந்து வர்றது இல்ல, வந்துச்சு, இப்ப வர்றது இல்ல, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, ரைட். அப்ப டச்சுக்காரர்களோட தலைநகரா இருந்தது பழவேற்காடு. பிரெஞ்சுக்காரர்களுக்கு நம்மளுக்கு தெரியும் புதுச்சேரி. சரியாப்பா, ரைட். அடுத்தது 34வது கொஸ்டின். பொறுத்துக, அதாவது கட்டிய கோட்டைகள் அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, ரைட்டுப்பா. ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சிப்பா. சரியா, புனித பிரான்சிஸ் ஆலயம் கொச்சி.
சரியா? ஆலயம்னு வந்துட்டா கொச்சின் ஞாபகம் வச்சுக்கோங்க. புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரிப்பா. அதாவது பாண்டிச்சேரினாவே எல்லாம் தண்ணி அடிக்கிற பத்தி தான் பேசுவாங்க. அப்ப தண்ணி அடிச்சா லூஸ் மாதிரி பேசுவாங்களப்பா. அப்ப புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜார்ஜ் கோட்டை நம்மளுக்கு தெரியும். சரியா? சென்னை. டேவிட் கோட்டை கடலூர். சரியாப்பா? டே டா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டேவிட் கோட்டை கடலூர். அடுத்து 35 எந்த ஆண்டு கோவாவில் போர்ச்சுகீசியரால் அச்சு இயந்திரம் நிறுவப்பட்டது? 1556 சீகன் பால்கு அப்படின்றவர் தான் நிறுவிப்பாரு. சரியா? சீகன் பால்கு. 1615 என்னப்பா ஜஹாங்கீர் அவைக்கு தாமஸ் ரோ வந்திருப்பாரு. தாமஸ் ரோ வருகை எங்க ஜஹாங்கீர் அவைக்கு எந்த ஆண்டுனா 1615. 1690 புனித டேவிட் கோட்டை கட்டப்பட்டது. புனித டேவிட் கோட்டை கட்டப்பட்டது 1690. அடுத்து பாருங்க 1563 கோவால வந்து மருத்துவ நூல் வெளியிட்டிருப்பாங்க. சரியாப்பா? கோவால மருத்துவ நூல் வெளியீடு. சரியா? ரைட். அடுத்தது பாருங்க 36வது கொஸ்டின். பிளாசி போருக்கு பிறகு தங்கள் அதிகாரத்தை முழுமையாக நிறுவியவர்கள் யார்? ஆங்கிலேயர். சரியாப்பா? பிளாசி போருக்கு அப்புறம் முழுமையா தங்களோட அதிகாரத்தை நிறுவியவங்க யாரு அப்படின்னா ஆங்கிலேயர்கள். 1657 நடைபெற்றிருக்கும். மீர் ஜாஃபருக்கும் மீர் ஜாஃபர் தான் பிளஸ் சிராஜ் உத்தவ்லா. சரியா? ரெண்டு பேத்துக்கும் நடுவுல நடைபெற்றிருக்கும். மீர் ஜாஃபருக்கு வந்துட்டு ஆங்கிலேயர்கள் உதவி செஞ்சிருப்பாங்க. சோ இதான் கணக்கு. சரியா? அப்போ மீர் ஜாஃபர் வந்து ஜெயிச்சிருவாரு, சிராஜ் உத்தவ்லா தோத்துருவாரு. அப்ப ஆங்கிலேயர்களோட ஆட்சி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும். அடுத்து டல்ஹௌசி பிரபுவின் வாரிசிலப்பு கொள்கையின் மூலமாக இணைக்கப்பட்ட முதல் பகுதி சதாராப்பா. சரியா? 1848 இணைக்கப்பட்டிருக்கும். அடுத்து ஜான்சி 1853. அடுத்து அதாவது சம்பல்பூர். சரியாப்பா? சம்பல்பூர், ஜெய்ப்பூர். இது ரெண்டுமே 1849 ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்பல்பூரும் ஜெய்ப்பூரும் 1849. நாக்பூர் 1854. சரியாப்பா? அடுத்து 38வது கொஸ்டின் பாருங்க. நிலையான நிலவரி திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார்? ஆப்ஷன் சி காரன்வாலிஸ் பிரபு தான் அறிமுகம் செஞ்சிருப்பாரு. சரியாப்பா? ஆக்சுவலா என்ன ஆகும் அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 5 ஆண்டு திட்டமா கொண்டு வருவாரு வாரன் ஹாஸ்டிங்ஸ். அப்புறம் வந்து அது 1 ஆண்டு திட்டமா மாத்துவாரு. காரன்வாலிஸ் வந்துட்டு அதை 10 ஆண்டு திட்டமா மாத்தி அதை நிலையான நிலவரி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருவாரு. வெல்லஸ்லி. ரைட், ஓகே. வெல்லஸ்லி பிரபு இவர் வந்து துணைப்படை திட்டம்பா. துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர் வெல்லஸ்லி பிரபு. துணைப்படை திட்டம். சரி, அடுத்து பாருங்க. ஜாகிர்தாரி, ஜமீன்தாரி, மல்குதாரி, பிஸ்வேதாரி ஆகிய வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படும் வரி எது? ஆப்ஷன் பி நிலையான நிலவரி. சரியாப்பா? ரைட். அடுத்தது இண்டிகோ கழகத்துடன் தொடர்புடையவர்கள் திகம்பர பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு சரண் பிஸ்வாஸ். சரியா? ரைட். சித்து மற்றும் கங்கு 10th புக்ல கணுன்னு இருக்கும், ரெண்டு ஒண்ணுதான். சரியா? இது வந்து சாந்தல் கழகம். சாந்தல். 11th புக்ல இருப்பாருப்பா பீர் சிங், இவரும் சாந்தல் தான். சரியா? கேசப் சந்திர ராய் பாப்னா கழகம். பாப்னா கழகம் கேசப் சந்திர ராய். அடுத்து 41வது கொஸ்டின் பாருங்க. இண்டிகோ கழகத்தை கட்டுக்குள் கொண்டு வர ஆங்கிலேய அரசு 1860 அவுரி ஆணையத்தை அமைத்தது. கூற்று 1. கூற்று 2. அவுரி விவசாயிகளின் துயரத்தை வெளியே கொண்டு வந்த செய்தித்தாள் நீல் தர்பான்னு கொடுத்திருக்காங்க. அப்ப கூற்று 1 சரி, 2 தவறுப்பா. ஏன் அப்படின்னா அவுரி விவசாயிகளின் துயரத்தை வெளியே கொண்டு வந்த செய்தித்தாள் கிடையாது. நீல் தர்பான்றது நாடகம். அப்ப செய்தித்தாள் இருப்பா இந்து தேசபக்தன் தான் வெளியே கொண்டு வந்த செய்தித்தாள். இந்து தேசபக்தன். சரி, நீல் தர்பான்றது நாடகம். அடுத்து கீழ்காணும் எந்த கிளர்ச்சி கேரளாவில் நடைபெற்றது? மாப்ளா கிளர்ச்சி தான்பா கேரளால நடைபெற்றிருக்கும். சோ பாப்னா கழகம். சரியா? அது வந்து வங்காள பகுதி பாப்னா. இது தக்கான கழகம் வந்து பூனா. சாந்தல் வந்து வங்காளம். சாந்தலும் வங்காளம் தான். சரி, அடுத்து சர்தார் வல்லபாய் பட்டேல் சுதந்திர போராட்டத்தின் முக்கிய தலைவராக உருவான காலகட்டம் எது அப்படின்னா கேரா சத்தியாகிரகம் தான். சரியாப்பா? இதுலதான் முக்கிய தலைவரா உருவாயிருப்பாரு. அவர் வந்து தலைமையேற்று நடத்தினது எது அப்படின்னா
பர்தோலி சத்தியாகிரகம். சரியாப்பா? சுதந்திர போராட்டத்தின் முக்கிய தலைவராக உருவானது எது அப்படின்னா கேடா சத்தியாகிரகம். பர்தோலி சத்தியாகிரகம் வந்து அவர் வந்து தலைவரா உருவாயிருப்பாரு. சரியாப்பா? அடுத்து 44வது கொஸ்டின் பாருங்க. மகள்வாரி முறை என்பது யாருடைய சிந்தனையில் உதித்து ஜமீன்தாரின் முறை மாற்று வடிவம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹோல்ட் மெக்கன்சி. சரியா? அப்ப ராபர்ட் மெண்டிஸ்பர்ட். சரியா? இவரோட வழிகாட்டுதல் படி துவங்கப்பட்டது. ஜமீன்தாரி முறை, அதாவது மகள்வாரி முறைன்றது ஹோல்ட் மெக்கன்சியோட சிந்தனையில ராபர்ட் மெத்தின்ஸ்பட் அப்படின்றவரோட வழிகாட்டுதல்ல பெண்டிங் பிரபுவால் துவங்கப்பட்டதுதான் என்ன அப்படின்னா ஜமீன்தாரி முறை. சரியா? அடுத்து ஆற்காடு நவாபின் படைகள் பூலித்தேவரின் நெற்கட்டும் செவலை கைப்பற்றிய ஆண்டு எது அப்படின்னா 1761 மே 16. சரியாப்பா? 6 - 1 5. அப்ப 5 அப்படின்னா மே மாசம் வரும். இந்த 61 திருப்பி போட்டீங்கன்னா 16. ஆக்சுவலா இது வந்து என்ன கொடுத்திருப்பாங்கன்னா நம்ம 10th புக்கை பொறுத்தவரை அதாவது யூசுப் கான் பூலித்தேவரோட 3 கோட்டைகளை கைப்பற்றினது இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. பட் நம்ம 10th புக்ல 8th புக்ல இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஆற்காடு நவாபின் படைகள்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. நீங்க ரெண்டையுமே ஞாபகம். பூலித்தேவரோட 3 கோட்டைகள் வாசுதேவநல்லூர், நெற்கட்டும் செவல், பனையூர். சரியாப்பா? இது 3 முக்கிய கோட்டைகளை கைப்பற்றிருப்பாங்க. வாசுதேவ நல்லூர், நெற்கட்டும் செவல், பனையூர். பாளையக்காரர் முறை சார்ந்து தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான்ப்பா தவறு. ஏன் அப்படின்னா பாளையக்காரர்கள் தங்கள் வசூலித்த வரிப்பணத்தில் 2/3 பங்கு ராணுவ செலவிற்கு கொடுத்து விட்டு மீதியை வைத்துக் கொண்டனர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது 2/3 பங்கு கிடையாது. 1 பங்கு ராணுவத்துக்கும் 1 பங்கு அவங்களோட நிர்வாகத்துக்கும் மிச்சத்தை அவங்க எடுத்திருப்பாங்க. சரியா? இதுதான் கான்செப்ட். ரைட். 47வது கொஸ்டின் பாருங்க. கட்டபொம்மனை தவறாக நடத்திய கலெக்டர் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக நியமனம் செய்யப்பட்டவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லூசிங்டன் நியமனம் செய்யப்பட்டிருப்பாங்க. சரியாப்பா? அப்ப தவறா நடத்திய கலெக்டர் யாருப்பா? காலின் ஜாக்சன். இது வந்து கேப்டன் கேம்பல்னு இருக்கும். உங்களுக்கு கொஸ்டின்ல கரெக்டா இருக்கும். சரியா? கேப்டன் கேம்பல் இது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பூலித்தேவரை வந்து கடைசியா அடக்கியவர். சரியா? பூலித்தேவர். சரி, ரைட். வேலுநாச்சியாரின் கணவர் முத்துவடுகநாதர் கொலை செய்யப்பட்டு சிவகங்கை கைப்பற்றப்பட்ட ஆண்டு 1772. சிவகங்கை மீண்டும் கைப்பற்றப்பட்ட ஆண்டு எப்பன்னா 1780. சரியாப்பா? வேலுநாச்சியார் மருது சகோதரர்களோட உதவியோட அதை கைப்பற்றியிருப்பாங்க. அடுத்து கட்டபொம்மனுடன் தொடர்பில்லாதவர் யார்? ஆப்ஷன் டி ஒண்டி வீரன். சரியாப்பா? ஏன்னா ஊமைத்துறை, செவத்தையா இவங்க 2 பேரும் கட்டபொம்மனோட சகோதரர்கள். சரியா? சகோதரர்கள். சிவசுப்பிரமணியனார் வந்து கட்டபொம்மனோட அமைச்சர். சரியா? ஒண்டி வீரன் வந்து பூலித்தேவரோட படைப்பிரிவுல இருந்திருப்பார். அடுத்த 50வது கொஸ்டின் பாருங்க. கூற்று 1. வேலுநாச்சியாரின் தளபதிகளாக சின்னமருது மற்றும் பெரியமருது திகழ்ந்தனர். அவர்களுள் பெரியமருது சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்பட்டார். 1 தவறு. ஏன்னா சின்னமருது தான்ப்பா சிவகங்கையின் சிங்கம். இது மட்டுமே குரூப் 4ல ஒரு தடவை கேட்டிருக்காங்க. அடுத்து மேபி போலீஸ்ல கேட்டாலும் கேட்கலாம். சிவகங்கையின் சிங்கம்னு அழைக்கப்படக்கூடியவர் மருது சகோதரர்கள்ல ஒருத்தர்னு நம்மளுக்கு தெரியும். அது சின்ன மருதா பெரிய மருதா அப்படின்னு சொல்லி குழப்பிடக்கூடாது. சின்ன மருதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது சிவகங்கையின் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டவர். பெரிய மருது ஆக்சுவலா பெரிய மருது வந்து செயல்படுவாரு. அந்த பிளான் எல்லாம் போட்டு கொடுக்கிறவரு சின்ன மருது தான். சரியா? அப்ப 1 தவறு. 2வது கமுதியில் தங்கியிருந்த கட்டபொம்மனின் சகோதரர்களை சின்ன மருது சிராவயலுக்கு அழைத்து சென்றார். அது கரெக்ட். அப்ப கூற்று 1 தவறு 2 சரி. அடுத்து பாருங்க 51. வேலூர் கழகம் எப்போது துவங்கியது? 1806 ஜூலை 10. ஆப்ஷன் ஏ. சரியா? ரைட். ஓகே. அப்ப 1857 மார்ச் 29 மங்கள் பாண்டே ஆங்கிலேய அதிகாரியை சுட்டுக் கொண்டது. சரியா? அதாவது மங்கள் பாண்டே ஆங்கிலேய அதிகாரியை சுட்டுக் கொண்டது எப்பன்னா 1857 மார்ச் 29. அடுத்து 52வது கொஸ்டின் பாருங்க. 1857 கழகத்தை டெல்லியில் அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யார் அப்படின்னா ஜான் நிக்கல்சன். சரியாப்பா? ஹென்றி லாரன்ஸ் வந்து லக்னோல அடக்கியிருப்பாரு அந்த கழகத்தை. ஹக்ரோஸ் வந்து ஜான்சி மற்றும் குவாலியர். சரி. வில்லியம் டைலர் பீகார்.
பீகார்ல கலகத்தை அடக்கியவர். அடுத்து பாருங்க 53வது கொஸ்டின் பா. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ. சரியா? ககன்யான் திட்டம் எந்த ஆண்டுக்குள்ள நிறைவேற்றணும் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் இது. சரியா? 2027 பாரதிய விண்வெளி நிலையம், பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அது 2040க்குள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லி சாரி 2035. சரியாப்பா? பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன், அதாவது இந்தியா சார்பா சர்வதேச விண்வெளி நிலையம் அமைக்கிறது 2035. நிலவுக்கு மனிதர்கள் அனுப்பக்கூடிய திட்டம் 2040. சரியாப்பா? அடுத்து 54வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் இணைகளில் தட்சசீலம் சார்ந்து தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல ஆப்ஷன் ஏ தான் தவறு. ஏன்னா தட்சசீலம் சார்ந்த இடிபாடுகளை சர் ஜான் மார்ஷல் கண்டறிந்தான் கொடுத்திருக்காங்க. ஜான் மார்ஷல் கிடையாது, சர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். சரியா? அவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா இதோட இடிபாடுகளை கண்டறிஞ்சிருக்காரு. சரியா? 55வது கொஸ்டின் பாருங்க. டெல்லியில் ஒரு மதரசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் ஆப்ஷன் பி இல்துமிஸ். சரியாப்பா? முகமது கவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா 3000 நூல்களை கொண்ட ஒரு மதரசாவை உருவாக்கியிருப்பாரு. 3ஆம் முகமது காலத்தை சேர்ந்தவர். சரியா? 3ஆம் முகமது பாமினி சுல்தான் பீரியட்ல. சரியாப்பா? டெல்லியில ஃபர்ஸ்ட் முதலா ஒரு மதரசாவை நிறுவியவர் யாரு அப்படின்னா இல்துமிஸ். சரியாப்பா? சரி, ரைட், ஓகே. அடுத்து கியாசுதீன் மதரசா. ரைட். அதாவது ஆப்ஷன் டி பா இதுக்கு ஆன்சர். சரியா? சரி. கியாசுதீன் மதரசா எங்கு நிறுவப்பட்டுச்சுன்னா டெல்லி. மௌலானா சசருதீன் மதரசா ஷாஜஹானாபாத். அகோபில மடம் ஸ்ரீரங்கம். ஜெய்சிங் அறிவியல் பாடங்கள். சரியா? ரைட், ஓகே. அடுத்து வர்தா கல்வி திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு 1937. துவக்கியவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி துவக்கியிருப்பாரு. சரியாப்பா? காந்தி துவக்கியிருப்பாரு. இந்த திட்டத்தோட அச்சாணி, அதாவது வர்தா கல்வி திட்டத்தோட அச்சாணி அப்படின்னு சொல்லப்படுறது எது அப்படின்னா அஹிம்சை கொள்கை. அஹிம்சை கொள்கை. சரி. அடுத்து பாருங்க. கீழ் சரியான இணையை கண்டறிக. சரியான இணை எது அப்படின்னா 1 மற்றும் 4 தான்ப்பா சரி, 2, 3 தவறு. ஏன்னா திருவிடைக்காலை கல்வெட்டு வந்து நூலகத்தை பத்தி குறிக்கும். திருவாவடுதுறை கல்வெட்டு மருத்துவ பள்ளிகளை பற்றி குறிப்பிட்டிருக்கும். சரியா? அப்ப இந்த பாருங்களேன், அதாவது வடுன்னு வந்துருச்சாப்பா. வடுனாவே நம்மளுக்கு மருத்துவம் தான், மருத்துவ பள்ளி. விடைனா என்னப்பா ஆன்சர். அப்ப நூலகம் புக் இருந்தா தான் ஆன்சர் தருவாங்க. அப்ப திருவிடைக்கலை கல்வெட்டு நூலகம். சரியா? அடுத்த 59வது கொஸ்டின் பாருங்க. தவறான இணை எது அப்படின்னா ஆப்ஷன் சி தவறானது. சத்துணவு திட்டம் 1956ன்றது தவறு. ஏன்னா அது மதிய உணவு திட்டம். மதிய உணவு திட்டம். சத்துணவு திட்டம் 1982ல கொண்டு வந்திருப்பாங்க. கிராமப்புற மாணவர்களுக்கு 1983ல ஓய்வூதியதாரர்களுக்கு 1984ல நகர்ப்புற மாணவர்களுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. சோ சத்துணவு திட்டம் தொடங்கப்பட்டது எப்படின்னா 1982, மதிய உணவு திட்டம் 1956. அடுத்து தகர தொழிற்சாலைக்கு புகழ்பெற்ற இடம் எது? ஆப்ஷன் ஏ வங்காளம் தான் தகர தொழிற்சாலை. சரியா? சௌராஷ்டிரா வந்து வெண்கலம், வெண்கலத்துக்கு சௌராஷ்டிரா. டாக்கா வந்து மஸ்லின் ஆடைகள், மஸ்லின் ஆடைகளுக்கு டாக்கா. மகாராஷ்டிரா பருத்தி. சரியா? இது 3 முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 61வது கொஸ்டின். இதுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பா. சரியா? இது டைரக்டான கொஸ்டின் தான், அப்படியே நீங்க பொருத்தி பார்த்துக்கலாம். ஷார்ட்ஸ்லயும் இது சொல்லியிருக்கேன். அடுத்து பாருங்க. கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலை காணப்படும் இடம் எது? கான்பூர். சரியாப்பா? அகமதாபாத்ல பருத்தி ஆடைகள் தொழிற்சாலைகள் அதிகமா காணப்படுது. சரியா? பருத்தி ஆடைகளோட தொழிற்சாலைகள் அதிகமா காணப்படுறது எதுனா அகமதாபாத். அதே மாதிரி ஹூக்ளி ஆற்றங்கரையில, ஹூக்ளி ஆற்றங்கரை, அங்க வந்து சணல் ஆலைகள் அதிகமா காணப்படுது. சரியா? ரைட், ஓகே. அடுத்து பாருங்க. இது 63 கூற்று 1, 2 ரெண்டுமே தவறுதான். ஏன்னா சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை வந்து பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஹண்டர் கல்விக்குழு வந்து சிறுமிகளுக்கான தொடக்கப்பள்ளி, ஆசிரியர் பயிற்சி பள்ளி நிறுவனங்களை நிறுவ பரிந்துரை பண்ணதுன்னு இருக்கணும். இது அப்படியே மாத்தி இருக்கு. அதனால கூற்று 1, 2 ரெண்டுமே தவறுதான். அடுத்து 64 பாருங்கப்பா.
டிசம்பர் 4 1829 வில்லியம் பெண்டிங் பிரபுவால் சதி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இது எந்த விதிமுறையின் கீழ் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 17. சரியா, 64 ஆப்ஷன் டி டெல்லி. அடுத்து பாருங்க, தவறான இணையை கண்டறிக. ஆப்ஷன் ஏ தான் தவறு. ஏன்னா பெரும்பள்ளி அப்படின்றது 1849 ஆண்டு. 1889 வந்து சாரதா சதன் நிறுவியிருப்பாங்க பண்டித ராமாபாய். சரியா, சாரதா சதன் நிறுவப்பட்டது 1889. சரியாப்பா. அடுத்து 66வது கொஸ்டின் பாருங்க. விதவை மறுமண சட்டத்தை செயல்படுத்துவதிலும் பெண் கல்வியிலும் மிகுந்த ஆர்வத்தை கொண்டவர் யாருன்னா எஸ் தர்மாம்பாள். சரியாப்பா. அதே மாதிரி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேறதுக்கு துணையா இருந்தவங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்தவங்க யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். சோ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவா திருமண உதவித்தொகை வந்து வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சரியாப்பா. அடுத்து பாருங்க 67வது கொஸ்டின். இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்கான 67 தானே, ரைட், ஓகே. பெண் சிசு கொலை சட்டவிரோதமானது என்பது எந்த விதிப்படி அறிவிக்கப்பட்டது? ஆப்ஷன் டி. சரியாப்பா, வங்காள ஒழுங்குமுறை சட்டம் 11 படி 1804 பெண் சிசு கொலை சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டுச்சு. இது நம்ம பார்த்தலப்பா, ஒழுங்குமுறை சட்டம் 1861 வந்து சதி ஒழிப்பு. சாரதா சட்டம் அது வந்து 14 வயதா மாத்துச்சு குழந்தைகளோட இத. சரியா, உள்நாட்டு திருமண சட்டம் வந்து குழந்தை திருமணத்துக்கு தடை. குழந்தை திருமண தடை. சரியா. அடுத்து 68வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாய் தொகையை வழங்குவதற்கான மானியம் பட்டய சட்டம் எது அப்படின்னா 1813 ஆண்டு பட்டய சட்டம். சரியா. அடுத்து 69வது கொஸ்டின் பா. பின்வரும் குழுக்களில் எந்த குழு பல்கலைக்கழக மானிய குழுவினை அமைக்க பரிந்துரைத்தது? ஆப்ஷன் பி ராதாகிருஷ்ணன் குழு. சர்ஜென்ட் அறிக்கை இது எதுக்குன்னா உலகப்போருக்கு பிந்தைய கல்வியை குறிப்பிடுறது. சரியா, உலகப்போருக்கு பிந்தைய கல்வியை குறிப்பிடுறது எது அப்படின்னா சர்ஜென்ட் அறிக்கை. கோத்தாரி கல்வி குழு வந்துட்டு அதாவது 14 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது கோத்தாரி கல்வி குழு. தேசிய கல்விக் கொள்கை அதாவது முதலாவது தேசிய கல்விக் கொள்கை எப்படின்னா 1968. அடுத்து இந்தியாவின் மிக பழமையான நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எதுனா ஆப்ஷன் சி பீகார். பீகார்ல ராஜ்கிர் அப்படின்ற இடத்துல. சரியாப்பா. அடுத்து 71வது கொஸ்டின் பாருங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பா. சரியா, இத நீங்க டைரக்டா பொருத்தி பார்த்துக்கலாம், டைரக்ட் கொஸ்டின் தான். அடுத்து 72வது பாருங்க. கீழ்காண்பவர்களுள் தீரன் சின்னமலையோடு தொடர்புடைய பகுதி எது? ஆப்ஷன் டி ஓடா நிலை. ஏன்னா அவர் வந்து அந்த கோட்டையில ஓடாம நின்று ஆங்கிலேயர்களுக்கு எதிர சண்டை போட்டிருப்பாரு. அதனால அவர் சண்டையிட்ட இடம் ஓடா நிலை அப்படின்னு அழைக்கப்படும். சரியா, இதுவே வந்து 1805 ஜூலை 31 இவரை வந்து சங்ககிரி கோட்டையில தூக்கிலிட்டு இருப்பாங்க. சரியாப்பா, சங்ககிரி. இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா தீர்த்தகிரி. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தீர்த்தகிரி. இதுவே கர்நாடக உடன்படிக்கை 1801 ஜூலை 31. 1801 ஜூலை 31னா கர்நாடக உடன்படிக்கை. 1805 ஜூலை 31 அப்படின்னா அது வந்து நம்ம தீரன் சின்னமலையை தூக்கிலிட்ட நாள் ரெண்டுமே. சரி, அந்த 1801 ஜூலை 31 தான் பாளையக்காரர் முறை ஒழிக்கப்பட்டது. அடுத்து 73 சார் வில்லியம் ஹாக்கின்ஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா இங்கிலாந்து. பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி டேஷ் கர்நாடகா போர் முடிவுக்கு வந்தது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இரண்டாம் கர்நாடக போர். ஏன்னா முதல் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கைனா எய்லா சபேல் உடன்படிக்கை. சரியாப்பா, அதாவது எய்லா சபேல் உடன்படிக்கை. மூன்றாம் கர்நாடக போர் பாரிஸ் உடன்படிக்கை. சரியா. அடுத்தது 75வது கொஸ்டின். ஹைதர் அலி மைசூர் அரண்மனையை ஏறிய ஆண்டு எது? ஆண்டு கரெக்டா இருக்கும். சரியா, உங்களுக்கு கொஸ்டின்ல கரெக்டா இருக்கும். 1761. சரி, ஆங்கிலேயர்களுடன் பசின் உடன்படிக்கை செய்து கொண்டவர் இரண்டாம் பாஜிராவ். புக் பேக் இது ரெண்டும். சரியா, புக் பேக் டைரக்ட் கொஸ்டின் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா புக் பேக்னா ஒரு உங்களுக்கு பாருங்க, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும்,
30% கிட்ட புக் பேக் ஆப்ஷன் மாறாம கொடுத்திருப்பாங்க. இது ரெண்டு முக்கியமான புக் பேக் கொஸ்டின். சரியா? அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 77 கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னா வந்தவாசி போர் 1760 தான் சரியா பொருந்தியுள்ளது. ஏன்னா அடையார் போர்ன்றது 1746, ஆம்பூர் போர் 1749, ஆற்காட்டு போர் 1751. அடுத்து மகள்வாரி முறையில் மகள் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா கிராமம் அப்படின்றத குறிக்கும். அடுத்து ஆங்கிலேயரால் ரயத்வாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட பகுதிகளில் தவறானது எதுன்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் சி வங்காளம் தான்ப்பா. சரியா? ஏன்னா வேற அதாவது ரயத்வாரி முறை அறிமுகம் செய்யப்பட்ட பகுதி பம்பாய், மதராஸ், அஸ்ஸாம், கூர்க். சரியா? இது எல்லாமே ரயத்வாரி முறை அறிமுகம் செய்யப்பட்டதுதான். இதுவே சாரதா திருமண குழந்தை மசோதாவானது சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயது டேஷ் என்ன நிர்ணயித்தது அப்படின்னா 14 வயது அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண வயது 18 அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. சரியாப்பா? சோ இதான். இதுல எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வேற எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா 8667772090 அப்படின்ற நம்பருக்கு நீங்க வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. கால் பண்ணும்போது எடுத்துருவேன்ப்பா. சில நேரம் வந்து இந்த மாதிரி டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கும், கொஸ்டின் ஒர்க் போயிட்டு இருக்கும். சோ நீங்க வாய்ஸ் மெசேஜ் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிடுவேன் டவுட் இருந்துச்சுன்னா. நன்றிப்பா.